பாஜக தலைவருக்கு தமிழகத்தில் திடீர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். அதிர்ச்சியில் மோடி. அதாவது பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ், அதை மறந்துவிட்டு அத்துமீறி வாய் கொழுப்புடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் இன்று வேலூரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் அறிக்கை குறித்து விளக்கினார். கூட்டத்தில் காட்பாடி தொகுதியில் துரைமுருகன், அணைக்கட்டு தொகுதியில் நந்தகுமார், வேலூர் தொகுதியில் கார்த்திகேயன், கேவி குப்பம் தொகுதியில் டாக்டர் ராஜேஸ்வரி, குடியாத்தம் தொகுதியில் பிரபாத் ஆகியோருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். மேலும் பேசிய முதல்வர், எப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் இந்த தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது பசியும் வறுமையும் தான் பெரும்பான்மையான மக்களின் வாழ்க்கை நிலையாக இருந்தது. இந்த அவல நிலையை மாற்ற வேண்டும் என்று இந்திய அரசு கொண்டு வந்ததுதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம். அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் என்று சொன்னார்கள். சொன்ன மாதிரியே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களும் இன்னும் சில மாநிலங்களும் அளவோடு பெற்று வளமான எதிர்காலத்தை நோக்கி நடைபோட ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் இப்போது ஒன்றிய அரசு என்ன பண்ண போகிறது என்றால், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வளர்ச்சியை நோக்கி நடைபோட நம்மை தண்டிக்க பார்க்கிறார்கள். நடக்கப் போகும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான சதி திட்டத்தை சட்டமாக நிறைவேற்றலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு மதியம் கூட இது சம்பந்தமாக பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் எச்சரிக்கை வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு என்பதை வெறும் மாநிலமாகவோ நிலப்பரப்பாகவோ மட்டும் பார்க்கக்கூடாது. 8 கோடி தமிழ் மக்களின் உணர்வும் உரிமை குரலுக்குத்தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் குரல் வலையை நெருக்க நினைத்தால் நாம் சும்மா இருக்கக்கூடாது. நாம் எதிர்கொண்டிருக்கும் ஆபத்து குறித்து ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கின்றன. மேலும் பாசிச நாசக்கார வேலைகள் குறித்து பேசினால் படிப்பறிவற்றர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் பியூஷ் கோயல் அவர்கள். மிகவும் திமிர்த்தனமாக நாவடக்கமின்றி பேசுகிறார்கள். மேலும் பியூஷ் கோயல் அவர்களே, நாவை அடக்கி பேசுங்கள். நீங்கள் தமிழ்நாடு பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ், அதை மறந்துவிட்டு அத்துமீறி வாய் கொழுப்புடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கு மரியாதை கொடுத்தால்தான் திரும்ப மரியாதை கிடைக்கும். பாஜக தமிழ்நாட்டை பற்றி தவறாக எடை போட்டு கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்களே, உங்கள் முன்னால் கை கட்டி கொண்டு அடிமையாக இருக்கிறார்களே சிலர், அவர்களை வைத்து தமிழ்நாட்டை குறைத்து எடை போடாதீர்கள். தமிழர்கள் அறிவானவர்கள், சுய மரியாதை மிக்கவர்கள். எங்கள் தன்மானத்தின் மீது கை வைத்தால் டெல்லியில் இருக்கும் உங்களது ஆவணத்துக்கு நாங்கள் கொடுக்கும் பதிலடியை கடுமையானதாக இருக்கும். தமிழ் நாட்டுக்காக, தமிழ் இனத்துக்காக போராடாத இப்போது யார் இருக்கிறார்கள்? தந்தை பெரியார் இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் இல்லை, பேரறிஞர் அண்ணா இல்லை, தலைவர் கலைஞர் இல்லை என்று நினைத்தீர்கள் என்றால் அது பெரிய தவறு. அவர்களுக்கு முழு உருவமாக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன். அவர்களது ஆற்றல் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரூபத்தில் என் கூட இருக்கிறது. கடைசி மூச்சு இருக்கும் வரை தமிழ்நாட்டிலானது தமிழினத்தின் உரிமைக்காக இந்த ஸ்டாலின் களத்தில் நிற்பான், சண்டை செய்து கொண்டே இருப்பான். பிரதமர் அவர்களே, தமிழ்நாடு தனது இறுதி எச்சரிக்கையை கொடுத்தாச்சு, நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்றார். மேலும் பேசிய முதல்வர், குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தீர்கள், வீதி வீதியாக சென்று நம்மோடு வாழும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, நாம் தான் துணை நிற்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களிடமும் கையெழுத்து கேட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தி பாதுகாப்பு தந்தது யார்? திமுக தான். மேலும் இதனை கண்டித்து இந்த ஸ்டாலின் தலைமையில் மாபெரும் ஊர்வலம் சென்றோம். அதற்காக என் மீதும் என்னுடன் வந்த 8000 பேர் மீதும் எஃப்ஐஆர் போட்டீர்கள். போட்டது யார்? பச்சௌத்திங்கே டஃப் கொடுத்து கலர் மாற்றுகிறாரோ அந்த பழனிசாமி தான். அது மட்டுமா, பழனிசாமி அதிமுக என்னவெல்லாம் செய்தது? மேலும் சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தது
மாநிலங்களவையில் அதிமுக எதிர்த்து வாக்களித்திருந்தால் இந்த சட்டமே வந்திருக்காது. ஆதரித்து வாக்களித்து மட்டுமல்லாமல் இந்த சட்டத்தால் யார் பாதிக்கப்பட்டார்கள் என்று கொச்சைத்தனமாக கேள்வி கேட்டார் பழனிசாமி. இவரது துரோகத்திற்கு சிறுபான்மையின மக்கள் பதிலடி கொடுக்க தொடங்கியதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை பிரிந்த மாதிரி கூட கபட நாடகம் போட்டார். அதோடு கூட்டணி தர்மத்துக்காகத்தான் இந்த சட்டங்களை ஆதரித்தோம் என்று கதையும் சொன்னார். ஓநாய் எதற்கு அழும் என்று எல்லோருக்கும் தெரியும் தானே. அதனால் மக்கள் என்ன செய்தார்கள்? பழனிசாமியின் நடிப்புக்கு ஆஸ்கார் விருது கொடுக்க முடியாது என்றுதான் 10 தோல்வி பழனிசாமி என்று ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். இதில் இருந்தாவது பழனிசாமி பாடம் கற்றுக்கொண்டாரா? மறுபடியும் பாஜகவை தோளில் சுமந்து கொண்டு இருக்கிறார். மேலும் அண்மையில் நாகப்பட்டினத்தில் பேசிய பழனிசாமி இன்னொரு அரிய முகத்தை உதிர்த்திருக்கிறார். என்ன மாதிரி தெரியுமா? உங்களுக்கு கூட்டணி வேறு, கொள்கை வேறு என்று பேசியிருக்கிறார். பழனிசாமி அவர்களே, அப்படி என்னதான் உங்களிடம் கொள்கை இருக்கிறது? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், கேட்போம். காலை பிடி, காலை வாறு, முதுகில் சவாரி செய்து முதுகை குத்து, இதுதானே உங்கள் கொள்கை? கட்சியில் பெயர் இருக்கும் திராவிடம் என்றால் என்ன என்று கூட தெரியாது என்று சொன்னவர் தானே நீங்கள். உங்களுக்கு திராவிடமும் தெரியாது, அண்ணாவும் தெரியாது. அதனால்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பழனிசாமியை அரசியல் அவமானமாக பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பழனிசாமியை முகமூடியாக பயன்படுத்தி கொண்டு டபுள் இன்ஜின் என்ற பெயரில், என்டிஏ ஆட்சி என்ற பெயரில் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து விடலாம் என்று பாஜக திட்டம் போடுகிறது. அதிமுக வெற்றி பெற்றால் அது என்டிஏ ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் தமிழ்நாடு மக்களிடம் மோடி மஸ்தான் வேலையும் எடுபடாது, அடிமை சாமியின் அடகு வைக்கும் வேலையும் நடக்காது. அதாவது நமது திராவிட மாடல் ஆட்சியின் சதிகளை முறியெடுத்து சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறோம். அடிமை தன்மைகளை ஒழித்து அதிகார மிரட்டல்களை தவிடு பொடியாக்கி அன்பால் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். வெறும் புள்ளி விவரங்கள் மட்டும் அல்ல, கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் புன்னகையால் எழுதப்பட்டிருக்கும் சாதனை சரித்திரம்தான் திராவிட மாடல் ஆட்சி. மேலும் இந்த நிலையில்தான் நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்படும் என முன்மொழியப்பட்டது. இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனங்களை தெரிவித்து பாஜகவிற்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். மேலும் பியூஷ் கோயல் தமிழ்நாடு பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ், அதை மறந்துவிட்டு அத்துமீறி வாய் கொழுப்புடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். ஆக இந்த நிலையில்தான் தற்போது தமிழக தேர்தல் களம் கடைசி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழகத்தில் பாஜக தலைவர்கள் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழகத்தில் பாஜக தலைவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்ட உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரவி வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.